உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமின் முதல் போர் எது? மேலும் அந்த போரில் முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? பதில் தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ரமதான் மாதம் 17ஆம் நாள் இஸ்லாமின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் நடந்தது பேட்டில் ஆஃப் பத்ர் என்ற பத்ர் போராகும். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு மக்கா குறைஷ் மக்கள் முஸ்லிம்களை தொடர்ந்து எதிர்க்க தொடங்கினர். முஸ்லிம்களின் சொத்துக்கள் பறிக்கப்பட்டன மற்றும் அவர்களுக்கு பல சிரமங்கள் கொடுக்கப்பட்டன. இதனால் இஸ்லாமை பாதுகாக்க ஒரு முக்கிய போர் அவசியமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த போரில் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருந்த முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. மொத்தம் சுமார் 313 முஸ்லிம்கள் மட்டுமே இருந்தனர். ஆனால் எதிரி படையான குறைஷ் மக்கள் சுமார் 1000 வீரர்களுடன் மிகவும் பெரிய ஆயுத பலத்துடன் வந்தனர். முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் மிகவும் குறைவாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். போருக்கு முன்பு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் நீண்ட நேரம் துஆ செய்தார்கள். அவர்கள் கைகளை உயர்த்தி அழுது, யா அல்லாஹ், நீ உதவி செய்யாவிட்டால் நாங்கள் தோல்வியடைவோம் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த சம்பவம் சஹீஹ் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அல்லாஹ் வஹி மூலம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தார். குர்ஆனில் சூரத் அல் அன்ஃபால் இந்த போரின் நிகழ்வுகள் விளக்கப்பட்டுள்ளன. போர் தொடங்கிய போது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அற்புதமான உதவிகளை செய்தான் என்று இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் கூறப்பட்டுள்ளது. வானத்தில் இருந்து மலக்குகள் இறங்கி முஸ்லிம்களுக்கு உதவியதாக கூறப்படுகிறது. மேலும் மணல் புயல் குறைஷ் படையை குழப்பியது. குர்ஆனில் நீங்கள் கற்களை வீசியது நீங்கள் அல்ல, அல்லாஹ்தான் வீசினான் என்று கூறப்பட்டுள்ளது. இது அல்லாஹ்வின் வல்லமையை காட்டும் ஒரு முக்கியமான அற்புத நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த போரில் குறைஷ் படையின் பல முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்தனர். முஸ்லிம்கள் மிக பெரிய வெற்றியை பெற்றனர். இந்த வெற்றி இஸ்லாமின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பத்ர் போரின் வெற்றி முஸ்லிம்களின் ஈமான் சக்தியை உலகிற்கு காட்டியது. இது குறைந்த எண்ணிக்கையுடன் இருந்தாலும் இந்த வெற்றி இஸ்லாமின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பத்ர் போரின் வெற்றி முஸ்லிம்களின் ஈமான் சக்தியை உலகிற்கு காட்டியது. இது குறைந்த எண்ணிக்கையுடன் இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியால் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்தது. இந்த சம்பவம் நமக்கு பல முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது பாடம், ஈமான் மிகவும் முக்கியம். இரண்டாவது பாடம், துஆ. அல்லாஹ்விற்கு நன்றி கூற வேண்டும். யா அல்லாஹ், நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி அளிப்பாயாக. நீங்கள் இந்த துஆவில் இணைந்தால் கமெண்டில் ஆமீன் என்று எழுதுங்கள்.